அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்பது பாரதியின் வாக்கு. ஆம் கண்மணிகளே, கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு என்று பாரதியை சொல்லியிருக்கின்றார். புகழுக்குரியவன் கம்பன் என்று பாரதியின் வாக்காக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அத்தகைய கம்பனினுடைய பெயரில் ஒரு டெஸ்ட் பேட்ச் இப்போ நம் பயிற்சி மையம் அறிவித்திருக்கின்றோம். ஏற்கனவே நாம் குரூப் 2 ப்ரிலிமினரி எழுதுகின்ற மாணவ செல்வங்களுக்கு ஏற்றார் போல சிலபஸ் பேஸ் பண்ணி அதிகாரி என்று ஒரு டெஸ்ட் பேட்ச் அறிவித்திருந்தாலும், புத்தகத்தினை அடிப்படையாக கொண்டு தேர்வு எழுத வேண்டும் என்று எத்தனைத்திருக்கின்ற அனைத்து கண்மணிகளுக்குமான அற்புதமான வரப்பிரசாதம். இந்த 3 மாத கால அட்டவணை அடிப்படையாக கொண்டு தற்போது தேர்வு நம் திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த தேர்வு அட்டவணை அந்த அடிப்படையில் தான் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை நம்முடைய தேர்வினுடைய காலம் அதிகரிக்கும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற் போல் இதே பேட்சில் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக கொடுக்கறதுக்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் அப்படின்னா 6th புக்கு முழுமையாக, ஏன்னா இப்போ இருக்கிற நேரத்தில் டேர்ம் வைஸ் எழுத முடியாதுன்றதுனால 6th புக்கு முழுமையாக ஒரு டெஸ்ட்டு. அந்த 6th புக்குன்னு சொல்லும்போது ஓல்டு நியூ ரெண்டும் சேர்ந்தது. அதான் முக்கியம் இந்த இடத்துல வந்தால். 6ஆம் வகுப்பு புத்தகம் முழுமையும் சொன்னால் 6ஆம் வகுப்பு முழுமையும் அப்படின்றது புதியது பழையது இரண்டும் சேர்ந்தார் போல் இருக்கின்ற ஒரு வினாக்கள். அதை போன்றே நமக்கு அறிவியல் பாடப்பகுதி, இது புதிய புத்தகம், சமச்சீர் புத்தகம் மட்டும் இருந்தால் போதும். அதே மாதிரி சமூக அறிவியல், இதுவும் புதிய புத்தகம் மட்டும். இந்த தமிழ் மட்டும் ஓல்டு அண்ட் நியூ ரெண்டும் சேர்ந்தார் போல் உங்களுக்கு 100 வினாக்கள் போகும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் 2 ப்ரிலிமினரியோட மேக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மேக்ஸ் மாதிரியே நமக்கு எல்லாமே அப்டிடியூட் ஓரியன்டாக தான் இருக்க போகுது. இந்த அரித்மெட்டிக் சம்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்க போகுது. புக்கை பேஸ் பண்ணி நமக்கு பெரும்பாலும் இருப்பதில்லை. அதனால் சிலபஸை பேஸ் பண்ணி 50 கேள்வி டெஸ்ட் வச்சுருக்கோம். ஒரு டாப்பிக்கு 25 கேள்வி, அப்போ 2 டாப்பிக்கு மொத்தம் 50 கேள்வி அப்படின்னு இந்த தேர்வு அட்டவணையினுடைய சிறப்பம்சமாக இருக்கிறது. அப்போ தமிழ், அறிவியல், சமூக அறிவியல், நம்முடைய கணிதம் அத்தனையும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ நீங்கள் குரூப் 4ஓட கொஷின் பேப்பர் நமக்கு அதுதான் பாடம் கற்பித்திருக்கிறது. ஒட்டு மொத்தமாக எக்ஸப்ட் மேக்ஸை தவிர மற்ற எல்லாமும் புக்கு அடிப்படையாக கொண்டிருக்கு. ப்ளஸ் கரண்ட் ஈவெண்ட்ஸ். அந்த கரண்ட் ஈவெண்ட்டுக்குன்னு சொல்லி தனியாக பூஸ்டர் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம். கடந்த ஜனவரியிலேருந்து கொண்டு வந்து பூஸ்டர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கடைசியாக கொண்டு வந்து வச்சுருக்கோம். அதே மாதிரி திருப்புதல் தேர்வு அப்படின்றதும் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். இறுதியாக கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது தனியாக ஒரு பூஸ்டர் டெஸ்ட் ஒன்று போட்டிருக்கோம். அது நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்தால் ஏப்ரல், மே, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு 2 மாதம் ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் ஈவெண்ட்ஸ் ரிலேட்டடாக சப்ஜெக்டை அடிப்படையாக வச்சு இந்த டெஸ்ட் ஷெடியூல் போக போகுது. சரிங்களா? ஸோ அதையும் நம்ம உங்களுக்கு இந்த பதிவில் நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து நமக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். அந்த பிடிஎஃப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஷெடியூல் கம்ப்ளீட்டாக இருக்கும். அதில் பூஸ்டர் டெஸ்ட்டுன்னு சொல்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தனியாக ஒரு 3 டெஸ்ட், 2 மாதத்துக்கு ஒரு டெஸ்ட்டுன்னு சொல்லி போட்டிருக்கோம். அதை நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்தாக்கா இந்த ஒவ்வொரு பருவமும் இது மாதிரி போயிட்டுருக்க போது 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புன்னு போகும்போது திருப்பி கடைசியாக வந்தால் ஒரு திருப்புதல் தேர்வு இருக்குது. அது 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வரைக்கும் ஒரு திருப்புதல். அதன் பிறகு 11, 12ஆம் வகுப்பு வந்து போகும்போது 11, 12ஆம் வகுப்பு நம்ம தேடி போனால் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கொண்டு போகிறோம். ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி மட்டும், எக்கனாமிக்ஸ்னால் எக்கனாமிக்ஸ் மட்டும் அப்படின்ற மாதிரி 11th டாபிக்ஸ் அண்ட் 12th புக்கை வந்து அந்த அடிப்படையில் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது. அப்போ டெஸ்ட் ஷெடியூல் அப்படின்றது இந்த புக்கை பேஸ் பண்ணி நம்ம குரூப் 2 ப்ரிலிமினரி அடிப்படையில் இந்த தேர்வு எழுதினாலே போதுமானது. புக்கை பேஸ் பண்ணி அனைத்துமே உங்களுக்கு தரவு பண்ணி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். டெஸ்ட்டும் நீங்கள் கிளியராக எழுதின மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். வினாக்களுடைய வீரியம் நம் பயிற்சி மையத்தை வைத்திருக்கையும் உங்களுக்கு ஐயமே இல்லை. ரொம்ப இன்டெப்த் கொஷின்ஸ், எல்லாமும் அனலிட்டிக்கல் ஓரியன்டாக இருக்கக்கூடியது. ப்ளஸ் பேசிக்ஸ் ஃபேக்ட்ஸையும் கரெக்டாக உள்வாங்கக்கூடியது. அனைத்துமே உள்ளடக்கிய ஒரு தேர்வு அட்டவணையாக இது இருக்குது. புத்தகத்தை நீங்கள் படித்திருக்கிற கண்மணிகளாக இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரிலிமினரி தேர்வுக்கு, நீங்கள் முதுநிலை தேர்வுக்கு தயாராகும் போது 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கின்ற ஒட்டுமொத்த தரவுகளையும் உள்ளடக்கிய ஒரு தேர்வு அட்டவணையாக இந்த தேர்வு அட்டவணை இருக்கிறது என்பது எவ்வித மையமும் இல்லை. நம்முடைய 3 பிரான்ச்லேயுமே வேலூர், காஞ்சிபுரம் அண்டு தாம்பரம், இந்த 3 பிரான்ச்லேயுமே நமக்கு வந்து டெஸ்ட்டு நீங்கள் வந்து ஆஃப்லைனில் எழுதலாம். இந்த டெஸ்ட்டு ஆன்லைனில் எழுதணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் ஆன்லைன்லேயும் நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். உங்களுக்கு மெயிலுக்கு வந்து பிடிஎஃப் வந்துடும். நம்முடைய வெப்சைட் அப்ளிகேஷன் ரெடியாகிற வரைக்கும் மெயிலுக்கு பிடிஎஃப் அனுப்பி இது பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கோம். அதனால் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் எழுதலாம், ஆஃப்லைன் மூலமாக டைரெக்டாக வந்து எழுதலாமா தாராளமாக அதுலேயும் வந்து எழுதலாம். ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் 2 வகையிலையும் உங்களுக்கு தேர்வு அட்டவணை தயாரிக்கப்பட்டிருக்கு. விருப்பமுள்ள கண்மணிகள் நம்முடைய பயிற்சி மையத்திலே பயின்று டெஸ்ட் பேட்சில் சேர்ந்து ஏற்கனவே அதிகாரி பேட்சில் சேர்ந்திருந்தாலும் புக்கை பேஸ் பண்ணி படிக்கிற நேரங்களும் இது ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். அதிகாரி பேட்ச்ன்றது கம்ப்ளீட்டாக சிலபஸ் பேஸ் பண்ணி ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதிகாரி பேட்ச் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இது புக்கை மட்டும் பேஸ் பண்ணி உங்களுக்கு தரவு பண்ணி கொடுத்துருக்கோம்.
கொடுத்துருக்கோம். விஷ் ஆல் தி பெஸ்ட்மா. புக்கிலேயே நம்ம தரவு பண்ணி நடத்தினாலும் புக்கில் இருக்கிற சிலபஸ் ஓரியன்டான டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும். இப்போ நீங்கள் 9th புக்கு 10th புக்கு சோஷியல் எடுத்தோம்னா நமக்கு வந்து உலக வரலாறு இருக்கிறது, முதல் உலகப் போரில் 2வது பகுதி அப்படின்ற மாதிரிலாம் எதையுமே நம்ம டச் பண்ண மாட்டோம். சிலபஸ்க்கு உட்பட்ட புத்தகங்கள் அதான் முக்கியமானது. புக்குனா அட்டை டு அட்டை தட்டணுமா சார்? சிலபஸ்க்கு அது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் தேர்வு அட்டை வெளியிடும் போது அது எந்தெந்த டாப்பிக்னு தெரியாமல் மென்ஷன் பண்ணியே போட்டுருவாங்க. ஒவ்வொரு வாரமும் தேர்வு முடிஞ்ச உடனே கடைசியில் அந்த குறிப்பு சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு வாரமும் தேர்வு முடிஞ்ச உடனே குரூப்பில் வந்து டெஸ்ட் ஷெடியூல் பகிரப்படும் சொல்லிட்டு அதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். தேர்வாணையத்தினுடைய தேர்வு விற்பனை திருப்புதல் தவிர்த்து அதிகரிக்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து ரிவிஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் நாங்கள் வந்தக்கா. ஒரு வேளை தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி நிலை இருந்தக்கா, இல்லைனா 3 மாதத்துக்குள்ளே நம்ம செப்டம்பர் மாதத்துக்குள்ளே எப்படி முடிக்கணுன்றதுக்கான ஷெடியூல் இதில் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி படிக்கணுன்ற அவளோடு காத்துட்ருக்க மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஜஸ்ட்டு சிம்பிளி உட்காந்துட்டு ஷெடியூலை ஃபாலோ பண்ணால் போதும். டெஸ்ட் ஷெடியூலில் இந்த ஷெடியூல் உங்களை படிக்க வச்சிடும். ஒவ்வொரு வாரமும் இது எதை படிக்கணும்னு நாங்கள் சொல்லிடுவோம். அதை படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதினா போதுமானது. ஈஸியாக படிக்க வச்சிடும் இந்த ஷெடியூல். விஷ் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் தேர்வுக்கு ஜாயின் பண்ணுங்கள், டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், எல்லோரும் வின் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட்.